இல்லை உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு அது மாதிரி வருவாங்க போய் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வா காய்கறி வாங்கி போகணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. என்னத்தை தேவையில்லாமல் பேசுகிறேன்? இவ்வளோ ரோசா இருக்குல்ல பேசக்கூடாதுன்னு. அப்போ என் பணத்தை விட்டு வரையாண்டு தானே இவ்வளோ மான ரோசா இருக்கிற ஆள். உங்களுக்கு கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனா என்னட்ட மட்டும் தான் பேசினது. புரியல. ஹலோ யாரு? என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? எதனால நீங்க ரூடா பேசுறீங்க? எதனால ரூடா? என் அமௌண்ட்டை கேட்டதுக்கு என்னத்த ரூடா பேசுறாங்க? உங்க அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு பேசுற மாதிரி. சார் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க சார். நான் உங்கள்ட்ட ஸ்லோவா தானே பேசுறேன், நீங்க மெதுவா பேசுங்க சரிங்களா? சொல்லுங்க. ப்ராசஸ் பண்ணிருக்காங்க தானே சார்? ப்ராசஸ் பண்ணாம உங்களுக்கு ஒண்ணு நீங்க இப்ப சிங்கப்பூர் போகல. ப்ராசஸ் பண்ணா 750 எவ்வளவு 300 வெள்ளி தானே 350 வெள்ளி தானே ப்ராசஸ்க்கு செலவு. சரி 400 வெள்ளியா கூட வச்சுக்கோங்க. மிச்சம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண வேண்டியதானே? எவ்வளவு சார் நீங்க டோட்டலா பேமெண்ட் பண்ணிருக்கீங்க? 1 லட்ச ரூபா பண்ணிருக்கீங்க. டிக்கெட்டோட சேர்த்து 1.5 லட்ச ரூபா ஆயிருக்குது. அது டிக்கெட் வந்து அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் சார். டிக்கெட்டுக்கு எங்களால பேச முடியாது. டிக்கெட் அதாவது நீங்க இல்ல நீங்க கம்பெனி பார்க்காம இல்ல நான் டிக்கெட்டை போட்டு வந்துட்டீனா வேற கம்பெனிக்கு? இல்ல சார் நீங்க இப்ப வந்து பேமெண்ட் பண்ணிருக்கீங்க 1 lakh பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா? உங்களுக்கு கம்பெனி சைடுல இருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்மே தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள்ட்ட கிளியரா நீங்க ஒர்க் பார்க்க வேண்டியதானே? நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? நான் கொண்ட மேனேஜர்ட்ட கொடுக்குறேன். நான் அவர் ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டா என் அமௌண்ட்டை 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவியாளா? இல்லைன்னு சொல்லிட்டா நான் இல்லாட்டி நான் இங்கேயே இருந்துக்கிறேன். வேலை இல்லைன்னு சொல்லிட்டா 1 லட்ச ரூபாய் கொடுத்துரு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா? எப்படி சார் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிருக்காங்களா? அப்படியே 1 லட்சம் பண்ணா எப்படி சார் பண்ண முடியும்? என்ன ஸ்டெப்? நீங்க தான் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க தான் போல்டா பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல சார். இல்ல சார் நீங்க ஊருக்கு வரங்கறீங்களா? ஆமா ஊருக்கு வரேன்னு சொல்றப்ப 1 lakh பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கனா எப்படி பண்ண முடியும் நான் கேக்குறேன். அப்ப இல்ல ப்ராசஸே பண்ணாம நீங்க சிங்கப்பூர் போலல. நான் கேக்குற பதில சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க உங்க பாஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை தரேன்னு சொல்றாரு. நீங்க தான் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க வரி அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதே பாஸ் கிட்ட நான் கொண்ட போன கொடுக்குறேன். எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டா 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுவீங்களா? அதை நான் அவர்கிட்டே கொண்ட போன கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? சரி பிரதர், இப்போ அந்த கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு? யாருக்கான பிளம்பிங்கும் போயிட்டு இருக்கா? என்னை பார்த்தா நான் நக்கலா தெரியுதா? எத்தனை நாள் இந்த பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். எத்தனை இடத்துல சொல்லிட்டே இருப்பேன். ஏர்கோன் டட்டிங்க பிளம்பிங் வேலை தான் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி பிரதர், யாருக்கான உங்களுக்கு ஒர்க் அரேஞ்ச் அது எலக்ட்ரிக்கல் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல, ரங்கிங் பாக்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கல்ல, நீங்க பார்க்கலாம் தானே? அதை தான் நான் கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறேன் போனேன். அதை அவர் பேசுவார் வேலை இருக்குதா இல்லையான்னு. ட்ரங்கிங் வேலை இல்லை இருக்கா இல்லையானா அவர் சொல்லுவார். எத்தனை நாளைக்கு இருக்கும்? இல்லை நான் சொல்கிறது அந்த வேலை எத்தனை நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவார். வாரத்தில் 2 நாள் தான் இருக்கும். இல்லாட்டி சுத்தமாக அதுவும் கிடையாது. அதே வேலை எலக்ட்ரிக்கல் வேலைனா ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறேன். எலக்ட்ரிக்கல் வேலை பேமெண்ட் பண்ணி போயிருக்கீங்க பிரதர். பாஸ் எங்கள்ட்ட எலக்ட்ரிக்கல் ஒர்க்னு சொன்னதனால தான் நீங்க எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஜெனரல் ஒர்க்னு சொல்லுங்க. நாங்க ஃபைன் பண்ணதே பாஸ் எல்லாம் சொல்லவே கிடையாது. அதனால நீங்க வந்து எங்கள வாப்போன்னு பேசினாலும் ஒண்ணுமே ஆக போறது கிடையாது சரிங்களா? ஓ அந்த அளவுக்கு மண்டகனம் ஆகி போச்சு உங்களுக்கு? எங்களுக்கு மண்டகனம்லாம் ஆகல சார். உங்கள்ட்ட நான் சொல்லி நானும் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் பணத்தை கேட்க சும்மா உங்க செலவு 350 வெள்ளி செலவு போய் என் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு 350 வெள்ளி செலவுன்னு யார் சார் சொன்னா? அந்த செக்யூரிட்டி பாண்ட் அப்ளிகேஷன் மாதிரி அதுவே வந்து 150 வெள்ளி வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கான்டென்ட் போயிட்டு பே பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் பேமெண்ட் யார் பண்ணுவா? அதெல்லாம் பேசாம நீங்க 400 வெள்ளி 350 வெள்ளியோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எல்லாமே சேர்த்து 400 வெள்ளி தான் அடங்கும். அதுக்கு மேல 1 ரூபா கூட வராது. யார் சார் சொன்னாங்க 400 வெள்ளியோட முடியும்ட்டு? ஏன்னா எங்க 400 வெள்ளியோட முடிஞ்சிருனா அப்ப நீங்க 400 வெள்ளி கட்டி நீங்க டைரக்டாவே கம்பெனில மூவ் பண்ணி போயிருக்கலாம். அப்புறம் எதுக்கு ஏஜென்சி மூலமா நீங்க வரீங்க? யார் தேடி வந்தா உங்களை? நான் தேடி வந்தேனா? இல்ல சார், பண்ணி கொடுக்குற வரைக்கும் சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா? பண்ணி கொடுத்து இப்ப நீங்க சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் மண்டகனம் ஆயிட்டா அது ஆயிட்டா இது ஆயிட்டான்னு கேக்குறீங்க. நீங்க பண்றதுக்கு முன்னாடி சாரு மோருன்ட்டு கிடக்குறீங்கல்ல. சாரு எப்ப சார் வர்றீங்க? என்ன சார் எப்ப சார் மோருன்னுலாம் சொல்ல பேசுறீங்கல்ல. நீங்க அப்படியே வாயில நெய் ஊத்துற மாதிரி. இப்போதைக்கு அந்த பிரதர் அவரு இவரு தர முடியாது. 30 ரூபா தான் தெரியும். அது மரியாதையான வார்த்தை தானே? இல்ல 30 ரூபா தான் தர முடியும். இது அமௌண்ட்டை தர முடியாதுன்னா என்ன பேச்சு இது? சொல்லுங்க சார், என்ன பண்ணணும் சார் இப்போ உங்களுக்கு? செலவு போய் அமௌண்ட்டை ரீஃபண்ட் தான் கேட்டேன். நாங்க பேசிட்டு சொல்றோம் சார் சரிங்களா? எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? வெயிட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் முடிய பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இந்த இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல? சரி சார், திங்கட்கிழமை பேசிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா? என்ன பேசுவியா திங்கட்கிழமை? அப்ப இவ்வளவு நாளா பேசவே இல்லையா? அப்ப
இல்ல சார் நான் பேசியாச்சு. இதுக்கப்புறம் பாஸ் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே. எந்த பாஸுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா? சரி அதான் இன்னைக்கு உங்கள்ட்ட நான் சாட்டர்டே சொல்றேன். சண்டே தான், இன்னைக்கு 5வது நாள் நான் சொல்கிறது. இதுக்கு 4 நாள் என்ன பண்ணீங்க நீங்கள்? 4 நாள் கேட்டதுக்கு தான் பாஸ் சொன்னாங்க. நான் என்ன ஏர்கார்ட்ல சொன்னாங்க? வந்து நான் உங்களுக்கு என்ன ட்ரெக்கிங் சொன்னாங்க? அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. நீங்க தான் பார்க்க மாட்டீங்க. 2 அவர்கிட்ட டேஸ் தான் ஒர்க் இருக்குன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? அவர்கிட்ட தான் நான் ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இல்லாட்டி லைன் எடுக்கட்டா அப்போ? நான் பேசுறேன். லைன் எடுக்க கொடுங்க பேசுறேன். ஆ கொடுங்க பேசுறேன் பிரதர். இருங்க அப்படியே லைன் எடுக்கிறப்ப இல்லை அவர் சொல்லிட்டப்ப ஒரு என் பணத்தை அப்படியே கொடுத்துருவீங்கல்ல? பேச்சு மாறக்கூடாது. பேச்சுன்னா பேச்சாக இருக்கணும். பேச்சு மாற மாட்டீங்கல்ல? என் அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவீங்கல்ல அவர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா? கரெக்டாக சொல்லுங்கன்ட்டா இப்போ சொல்லுங்கள் சிஸ்டர். இவ்வளோ வீராப்பா பேசுகிற ஆள் கரெக்டாக இருக்குன்னு என்கிட்ட